அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சாப்டர் 5ல இருக்கிற டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 5ல நம்ம 6 சப்டிவிஷனா அதை ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ், அப்புறம் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் தான் சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்புறம் டி டெஸ்ட், அதோட இன்னொரு பேரு ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட். எஃப் டெஸ்ட், எஃப் டெஸ்டோட இன்னொரு பேரு ப்ரொபோர்ஷன் டெஸ்ட். சை ஸ்கொயர் டெஸ்ட். சை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து நோட்டேஷன்லயும் இருக்கும், நமக்கு இப்படியும் இருக்கலாம். ஓகே, லாஸ்ட்ல அனோவா. அனோவா வந்து இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது அனோவா பத்தி தான் பார்க்க போறோம். அனோவா வந்து நமக்கு 3 டைப்பா பிரிஞ்சிருக்கு. 1 வே கிளாசிபிகேஷன், 2 வே கிளாசிபிகேஷன் அண்ட் 3 வே கிளாசிபிகேஷன் அப்படின்னு 3 டைப்ஸா பிரிஞ்சிருக்கு. அதை தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அனோவான்றதோட எக்ஸ்பான்ஷன் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அனோவா எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு 2 சாம்பிள் இருக்கும்போது எனக்கு ஸ்மால் சாம்பிள்ல நான் என்ன பண்ணியிருப்பேன், டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் அதை யூஸ் பண்ணியே நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ 2 விஷயத்த கம்பேர் பண்ணும்போது நான் ஈஸியா முடிச்சிருவேன். பட் மோர் தென் 2 அப்படின்னு எடுக்கும்போது அப்போ நம்ம அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்க்கு போகணும். அனோவாக்கு வந்துருவோம். ஷார்ட் ஃபார்ம்ல அது அனோவா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர்ல பாருங்க, இது வந்து ஏப்ரல் 2023ல இருந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பர்ல இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்கஸ் ஆன் டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அனோவா டெஸ்ட். ஸோ இதுல இருந்து சம் கேட்காம அனோவா டெஸ்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 10 மார்க் கொஸ்டின்ல. அண்ட் இது வந்து நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர். இதுலயும் என்னன்னு கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் த அனோவா டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனோவா டெஸ்ட் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல தான் வந்து அது என்னவா இருக்குன்னா சம்மா இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ல ப்ராப்ளமா இருக்கு. ஸோ ப்ராப்ளமும் இருக்கு, தியரியும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்ளமும் படிக்கணும், தியரியும் ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அனோவானா என்னன்னு பார்த்தோமா, அனோவான்றது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா மல்டிபிள் வேரியபிள்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு சாம்பிள் 2 சாம்பிள் இல்லாம மல்டிபிள் சாம்பிள்ஸ், மோர் தென் 2 சாம்பிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இது யார் யூஸ் பண்ணுவானா, ரிசர்ச்சர்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். அவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸ் வந்து செக் பண்றதுக்கு, ஃபேக்டர்ஸ் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மெத்தட் இந்த அனோவான்றது. நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்றாங்க. என்னென்ன ஃபீல்ட்னா சைக்காலஜி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் எல்லா ஃபீல்ட்லையுமே இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க அனாலிசிஸ்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இஸ் யூஸ் டு கம்பேர் த மீன்ஸ் பிட்வீன் 2 ஆர் மோர் குரூப்ஸ். ஸோ மோர் தென் 2 சாம்பிள்ஸ் இருக்கும்போது தான் நம்ம அனோவாக்கு போறோம். எப்ப அதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்றாங்கல்ல, இப்ப நம்ம இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் அனோவா பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் அனோவா வந்து 3 டைப்ஸ் இருக்கு. 1 வே அனோவா, 2 வே அனோவா அண்ட் மல்டிபிள் வே அனோவா ஆர் 3 வே அனோவா அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 வே அனோவா அப்படின்றது வந்து சிஆர்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சிஆர்டி ஓகே, சிஆர்டி அப்படின்றது கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். அதுக்கு தான் வந்து 1 வே அனோவா யூஸ் பண்றோம். 1 வே அந்த வார்த்தையிலேயே மீனிங் இருக்கா, ஒரே ஒரு ஃபேக்டரை செக் பண்றதுக்காக தான் நம்ம இந்த 1 வே அனோவா. இப்போ நமக்கு நிறைய சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் எடுத்துக்கோங்க, இல்லை மொபைல் எடுத்துக்கோங்க. நமக்கு ஈஸியாக புரியறதுக்காக மொபைல் எடுத்துக்கலாம். 5 பிராண்ட்ஸ் ஆஃப் மொபைல் எடுத்துக்கோங்க. சாம்சங், எல்ஜி, ஆப்பிள், அந்த மாதிரி ஒரு 5 பிராண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 5 பிராண்டுக்கும் ஒரே ஒரு ஃபேக்டர் அதோட பேட்டரி லெவலை செக் பண்றதுக்கு. எந்த பேட்டரியோட லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, என்கிட்ட இப்ப 5 மாடல் இருக்கு, 5 வேரியபிள் இருக்கு. பட் நான் செக் பண்ண போறது ஒரே ஒரு விஷயத்தை தான், பேட்டரி யூசேஜ் பத்தி மட்டும் தான் செக் பண்ண போறேன். ஸோ ஒரு ஃபேக்டரை செக் பண்றதுக்கு 1 வே அனோவா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. நமக்கு புரியறதுக்காக நான் மொபைல் சொன்னேன், நம்ம எந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணா எழுதிக்கலாம். ஸோ மீன் டெஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ ஒரு அந்த மார்க் வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது டீச்சிங் மெத்தட் இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் படிக்கிறாங்களா, எப்படி படிக்கிறாங்க, இல்லை டெஸ்ட் நிறைய கண்டக்ட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஃபேக்டரை செக் பண்ணுறதுக்கு தான் 1 வே அனோவா. அடுத்து 2 வே அனோவா. 2 வே அனோவா வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஆர்பிடி. ஸோ இங்கே வந்து 2 ஃபேக்டரை செக் பண்ணுவோம். அவங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் டீச்சிங் மெத்தடு, ஜெண்டர் ரெண்டையுமே செக் பண்றாங்க. ஒரு செட் ஆஃப்
இப்போ ஒரு 5 ஸ்கூல் எடுத்துக்கிறாங்க. இந்த 5 ஸ்கூல்லையும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண பிள்ளைங்களை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி இவங்க மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க, என்ன ஃபேக்டர் அப்படின்னு செக் பண்ணும்போது டீச்சிங் மெத்தடையும் செக் பண்றாங்க, ஜெண்டரையும் செக் பண்றாங்க. 2 ஃபேக்டர் செக் பண்றது 2-வே அனோவா. அண்ட் அடுத்தது 3-வே கிளாசிஃபிகேஷன், இல்லைன்னா இதை வந்து லாட்டின் ஸ்கொயர் டிசைன் சொல்லலாம், இல்லை ஃபேக்டோரியல் அனோவா. இங்கே வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ அங்கே ஒரு ஃபேக்டர், அடுத்து 2 ஃபேக்டர், இங்கே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் அனோவா. இது வந்து சேவ் டைம். நம்ம ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து டைம் சேவ் பண்ணது, ஈஸியாக நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். டைப் 1 எரர் இங்கே வராது. ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு எரர் வராமல் கரெக்டான வேல்யூஸ் வந்து இது கொடுக்கும். ஆக்சஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், நம்மளால சைமல்டேனியஸா நிறைய ஃபேக்டர்ஸ் எடுத்து செக் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், டீச்சிங் மெத்தடு, ஜெண்டர், அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை அட் அ டைம் நம்மளால செக் பண்ண முடியும். இது வந்து ஒரு அக்யூரேட்டான வேல்யூ தான் ப்ரொவைட் பண்ணும். இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ், இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணி சொல்லும். இதுதான் இதுக்கான அட்வான்டேஜஸ். இந்த பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்ல, டிஸ்கஸ் த டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் கேட்டால் இது ஃபுல்லாக எழுதணும். இல்லை வெறும் டிஸ்கஸ் த அனோவா டெஸ்ட்னு கேட்டாலும் ஃபுல்லாக எழுதணும். அனோவா டெஸ்ட்னா என்ன, அது என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒருவேளை 1-வே அனோவாவை பற்றி டீட்டெயில்டாக எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, 1-வே அனோவானா என்ன, அதுக்கு கீழே 3 மெத்தடு, அதுக்கப்புறம் 1-வே அனோவா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அதோட ப்ரொசீஜர், அந்த மாதிரி 1-வே அனோவா பற்றி என்னென்ன தெரியுமோ அதை எழுதலாம். ஸோ அவங்க கொஸ்டின் எதை பற்றி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆன்சர்ஸை மாடிஃபை பண்ணிக்கணும். இது வந்து 1-வே அனோவாக்கான ப்ரொசீஜர். கேபிட்டல் என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா, அதுக்கப்புறம் கேபிட்டல் டி, தென் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸ்டெப் 3 வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் டி ஸ்கொயர் பை என் அண்ட் எஸ்எஸ்டி அப்படின்றது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இது நொட்டேஷன் வேற யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ற புக்ல இந்த மெத்தட்ல இருக்கு. அண்ட் வேற மெத்தட் எடுக்கும் இப்போ நொட்டேஷன்ஸ் வந்து நான் எஸ்எஸ்டி, எஸ்எஸ்பி, எஸ்எஸ்டபிள்யூன்னு யூஸ் பண்ணியிருக்கேன்ல, வேற புக்கு ரெஃபர் பண்றவங்க வேற நொட்டேஷன் கூட யூஸ் பண்ணலாம். நொட்டேஷன் ப்ராப்ளமே கிடையாது, எந்த நொட்டேஷன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்பின்னு இருக்கிற இடத்துல எஸ்எஸ்சின்னு யூஸ் பண்ணலாம், எஸ்எஸ்டபிள்யூன்னு இருக்கிற இடத்துல எஸ்எஸ்இன்னு யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் எரர், அதனால அப்படி யூஸ் பண்ணுவாங்க. நொட்டேஷன் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியா, எது ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியுதோ அந்த நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஃபாலோ பண்ற நொட்டேஷன்ஸ் இப்போ இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ நொட்டேஷன் மாறினாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்டின்றது டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் வேல்யூஸ், அதான் பி. அப்புறம் சம் ஆஃப் ஸ்கொயர் வித்தின் சாம்பிள்ஸ். பிட்வீன் சாம்பிள்ஸ்னா பி, வித்தின் சாம்பிள்ஸ்னா டபிள்யூ. அந்த டபிள்யூக்கு பதிலாக இயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எரர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்ல கேபிட்டல் எஃப். இந்த கேபிட்டல் எஃப்ன்றது எம்எஸ்பி பை எம்எஸ்டபிள்யூ. எம்எஸ்டபிள்யூன்றது மீன் ஸ்கொயர் வேல்யூ. அடுத்தது R-1 N-R. இப்போ நம்ம சம் போடும்போது இது வந்து அனோவா டேபிள். நம்ம கால்குலேட் பண்ண எஸ்எஸ்பி எஸ்எஸ்டபிள்யூ வச்சோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சோம், எம்எஸ்பி எம்எஸ்டபிள்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு நம்ம எஃப் டெஸ்டோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்க எந்த வேல்யூ நமக்கு கிரேட்டர் தென் 1 இருக்கோ அது நியூமரேட்டர்லயும், எந்த வேல்யூ கிரேட்டர் தென்னோ அது நியூமரேட்டர்லயும், ஸ்மாலர் வேல்யூ டினாமினேட்டர்லயும் வந்துடும். நம்ம இதை வந்து எப்படி வேணா மாற்றி எழுதிக்கலாம். ஒரு சம் பார்க்க போறோம். A head of the department of the Consumers Research Organization have the responsibility of testing and comparing lifetime of 4 brand of electric bulb. ஸோ இங்க சாம்பிள் வந்து 4 சாம்பிள், 4 பிராண்டுக்கு என்ன செக் பண்ண சொல்றாங்க, லைஃப் டைம் செக் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு தேவையானது இது 2 தான். 4 பிராண்ட் கொடுத்துட்டாங்க, 4 பிராண்டுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் செக் பண்ண சொல்றாங்க, தட் இஸ் லைஃப் டைமை செக் பண்ற சொல்றாங்க. அண்ட் சப்போஸ் யூ டெஸ்ட் த லைஃப் டைம் ஆஃப் 3 எலக்ட்ரிக் பல்ப், ஈச் ஆஃப் 4 பிராண்ட்ஸ், ஈச் என்ட்ரி ரெப்ரசென்டிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரிக் பல்ப். கீழே வந்து அதோட டேட்டாவை டேபிள்ல கொடுத்துட்டாங்க, பிராண்டு,
ABCD 4 பிராண்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேன் வி இன்ஃபர் தட் மீன் லைஃப் டைம் ஆஃப் 4 பிராண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம வந்து இது ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நல் ஹைபோதிசிஸ்ல ஆமா அது ஈக்குவல் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நல் ஹைபோதிசிஸ். ஸோ நல் ஹைபோதிசிஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்க போறோம்? H0ல வந்து μ1 ஈக்குவல் டு μ2 ஈக்குவல் டு 4 பிராண்டு. ஸோ μ3 அப்படின்னா 4 சாம்பிள்னு அர்த்தம். μ1 μ2 μ3 μ4 ஆல் ஆர் ஈக்குவல். அவங்க ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ்னா நாட் ஆல் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு தேவை x1 x2 4 பிராண்டோட வேல்யூவையும் டேபிள் ஃபார்மேட்ல எழுத போறோம். x1 x2 x3 x4 4 பிராண்டு. இதுக்கு எனக்கு ஸ்கொயர் வேணும். ஸோ x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர். x1ஓட வேல்யூ 20 19 21, இங்க 25 23 21 24 20 22 23 20 20. ஓகே, இது வந்து கொஸ்டின்ல கொடுத்த 4 வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 4 வேல்யூக்கும் நம்ம ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். உங்களுக்கு டேபிள் வேணும்னா நீங்க இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து டைம் சேவிங்காக அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். x1 ஸ்கொயர், x1ல இருக்கிற வேல்யூ எல்லாம் ஸ்கொயர் பண்ணுங்க. 400 361 and 441. x2ல இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 625 529 441. x3ல ஸ்கொயர் பண்ணும்போது 576 400 and 484. x4ல இருக்கிறது ஸ்கொயர் பண்ணும்போது 529 400 and 400. ஓகே, இப்போ எல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டோமோ? இப்போ எல்லாத்துக்கும் டோட்டல் எழுத போறோம். 60 69 66 63 1202 1595. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொடுத்துருக்கிற வேல்யூவை எழுதி காலம்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டெப் 1. இதை வந்து நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டெப் 1ன்றது கேபிட்டல் N, அடுத்தது கேபிட்டல் T, அடுத்து T ஸ்கொயர் பை N, SST SSB SSW. ஸ்டெப் 7ல இருந்து லாஸ்ட்ல வரும். அந்த இன்னொரு டேபிள் போட்ட அப்புறம் தான் 7க்கு வர முடியும். ஸோ 6 வரைக்கும் நம்ம கடகடன்னு எழுதிடலாம். இப்போ ஸ்டெப் 1க்கு போயிடுவோம். ஓகே, ஸ்டெப் 1 வந்து நம்மளோட கேபிட்டல் N. கேபிட்டல் Nன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நமக்கு டேபிள்ல வந்து எவ்வளவு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 ரோ அண்ட் 4 காலம் இருக்கு. அப்ப 3 into 4 மொத்தம் 12 வேல்யூஸ் இருக்கு. ஸோ கேபிட்டல் Nன்றது 12 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது கேபிட்டல் T. கேபிட்டல் Tன்றது சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ். வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்றாங்க. சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ன்றது இங்க இருக்கிற இந்த வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் வந்துடும். எதை ஆட் பண்ணணும், எந்த வேல்யூ அப்படின்னு மறக்காம இருக்கணும். 60 69 66 பிளஸ் 63. அப்போ என்னோட கேபிட்டல் T வேல்யூ 258. ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப்பு கரெக்ஷன் ஃபேக்டர். அதோட பேர் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர். நம்ம அது எழுதணும்னு இல்லை, டைரக்டா வேல்யூ எழுதிக்கலாம். T ஸ்கொயர் பை கேபிட்டல் N. T ஸ்கொயர்ன்றது 258 ஸ்கொயர் பை கேபிட்டல் Nன்றது 12. ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ண என்னோட வேல்யூ 5547. இதுதான் T ஸ்கொயர் பை கேபிட்டல் N. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்ன்றது SST. SSTன்றது சம்மேஷன் ஆஃப் xij ஸ்கொயர் மைனஸ் T ஸ்கொயர் பை N. xij ஸ்கொயர் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸ்கொயர்ல இருக்கிற டோட்டல் வேல்யூ ரெண்டாவது பார்ட்.
ஸோ ரெண்டாவது பார்ட்ல இருக்கிற டோட்டல் வந்து 1202 இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். x1 ஸ்கொயர் ஒவ்வொன்றத்தோட சம்மேஷன் x2 ஸ்கொயர் நமக்கு இங்கே 4 தான் இருக்கு. ஸோ x3 ஸ்கொயர் பிளஸ் x4 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் பை கேபிட்டல் N. ஸோ x1 ஸ்கொயர்ன்றது 1202 பிளஸ் 1595 பிளஸ் 1460 பிளஸ் 1329 மைனஸ் என்னோட t ஸ்கொயர் பை என்னன்றது 5547. அந்த t ஸ்கொயர் பை என்னன்றது இங்கே இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5547ஓட மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வேல்யூ 39. ஸோ SSTன்றது 39. அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டெப்பு SSB சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் த சாம்பிள்ஸ். பிட்வீன் த சாம்பிள்ஸ்ன்றது x1 ஸ்கொயர் பை n1, x2 ஸ்கொயர் பை n2, x3 ஸ்கொயர் இங்கே 4 சாம்பிளில் n3, x4 ஸ்கொயர் பை n4 மைனஸ் t ஸ்கொயர் பை n, சாரி கேபிட்டல் N. x1 ஸ்கொயர் இப்போ தானே நம்ம எழுதணும். 1202ன்றது x1 ஸ்கொயரோட சாரி நம்ம வந்து இது வந்து x1 ஸ்கொயரோட சம்மேஷன். பட் இங்க வந்து x1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நான் இங்க வந்து பிராக்கெட் எழுதணும். x2ஓட ஸ்கொயர் அண்ட் x4ஓட ஸ்கொயர். இட் மீன்ஸ் 60 ஸ்கொயர் பை நம்பர் ஆஃப் டேட்டா வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே 3 டேட்டா தான் இருக்கு. ஒவ்வொரு காலம் வைஸ் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்குல்ல காலம் வைஸ் ஒரு டேட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். இதுதான் x1. x1ஓட டோட்டல் 60. அப்போ 60 ஸ்கொயர் அண்ட் அதோட நம்பர் ஆஃப் டேட்டா 3. 3 டேட்டா இருக்கு. ஸோ 60 ஸ்கொயர் பை 3. அடுத்தது 69 ஸ்கொயர் பை 3 பிளஸ் 66 ஸ்கொயர் பை 3 பிளஸ் 63 ஸ்கொயர் பை 3 மைனஸ் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்க இந்த வேல்யூ. இதை ஸ்கொயர் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 5562 வரும். 5547 அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் SSB ஈக்குவல் டு 15. ஸோ SSBயோட வேல்யூ கிடச்சிருச்சு. SST கிடச்சிருச்சு. SSB அடுத்தது SSW. ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப்பு SSW. SSWன்றது நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண 2 வேல்யூவை தான் மைனஸ் பண்ண போகிறோம். SST மைனஸ் SSB that is 39. 39 மைனஸ் 15 மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 24. இப்போ எல்லா வேல்யூவும் கிடச்சிருச்சு. இந்த எல்லா வேல்யூவும் கிடைச்ச உடனே இங்க ஒரு டேபிள் வச்சிருக்கோமா, நம்ம அனோவா டேபிள்னு ஒரு டேபிள் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபில் பண்ண போறோம். இங்க ஸ்மால் ஆர்ன்றது அந்த ரோல இருக்கிற வேல்யூ, எத்தனை சாம்பிள், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். கேபிட்டல் என்னன்றது மொத்த டேட்டா. இதுல கொண்டு வந்து ஃபில் பண்ணும்போது புரிஞ்சுடும் அதுவும். ஸோ முதல்ல சோர்ஸ் ஆஃப் அனோவா டேபிள். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். ஸ்டெப் 7 வந்து லாஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் நமக்கு 2 வேரியேஷன் இருக்கு. ஒன்று பிட்வீன் சாம்பிள். பிட்வீன் சாம்பிளை நம்ம எப்படி டினோட் பண்ணியிருந்தோம், SSBன்னு டினோட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வித்தின் சாம்பிள். வித்தின் சாம்பிள் என்ன டினோட் பண்ணியிருந்தோம்னா SSWன்னு டினோட் பண்ணியிருந்தோம். SSB SSW வேல்யூ நமக்கு தெரியும். SSBயோட வேல்யூ 15, SSWயோட வேல்யூ 24. ஸோ இது 15, இது 24. இது முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு சாம்பிளுக்கு வந்து R-1. ஆர்ன்றது எத்தனை சாம்பிளோ அந்த வேல்யூ. இங்கே நமக்கு 4 சாம்பிள் தான் எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 4 - 1 which is equal to 3. வித்தின் சாம்பிள் அப்படின்றது டோட்டல், மொத்த டோட்டலில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அது. ஸோ கேபிட்டல் N மைனஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் Nன்றது டோட்டல் வேல்யூ 12 மைனஸ் 4ன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், தட் இஸ் 4.
ஸோ 12 minus 4 equal to 8. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் கிடைச்சிருச்சு. அடுத்தது மீன் ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். மீன் ஸ்கொயர்ன்றது இங்க MSB. MSB கால்குலேட் பண்ணணும்னா SSB டிவைடட் பை R minus 1. SSBன்றது 15. இதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இது 3, 5 வேல்யூ வந்துருச்சு. அடுத்ததுக்கு MSW கால்குலேட் பண்ணும். மீன் ஸ்கொயர் வித்தின் சாம்பிள். Wக்கு SSW டிவைடட் பை N minus R. முன்னாடி கால்குலேட் பண்ணிருக்கிறத இங்க கொண்டு வந்து யூஸ் பண்றோம் பாருங்க. 24 டிவைடட் பை 8 which is 3. இப்போ எது பெரிய வேல்யூவோ அதை தான் நம்ம F டெஸ்ட்டுக்கு மேல எழுதுவோம். இப்போ என்னோட F டெஸ்டோட வேல்யூ எது பெரிய வேல்யூ 5ஆ 3ஆ? 5 தான் நமக்கு பெரிய வேல்யூ இல்ல. அப்ப MSB மேலையும் MSW கீழையும் வருது. Bனா 5/3. 5/3 கால்குலேட் பண்ணா 1.67. இந்த 1.67ன்றது நம்ம கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் F வேல்யூ வந்து 1.67. இப்போ டேபிள் வேல்யூ செக் பண்ண போறோம். டேபிள் வேல்யூ செக் பண்றதுக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம இங்க என்ன எழுதிருக்கோம்? 3 and 8. ஸோ 3,8க்கு செக் பண்றோம் டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ இப்படிதான் இருக்கும். F டெஸ்டோட டேபிள் இப்படி இருக்கும். 3,8. 3ன்றத இங்க பார்க்கணும் மேல. அண்ட் ஹைலைட் பண்றதுக்கு ஓகே 3ல ஹைலைட் பண்ண முடியல. ஓகே 3 வேல்யூல இங்க 8. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவை மேல பார்க்கணும், செகண்ட் வேல்யூவை சைட்ல பார்க்கணும். 3,8ஓட வேல்யூ 4.07. ஸோ டேபிள் இப்படிதான் செக் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ 4.07. இப்போ நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 1.67 கிடைச்சது. என்னோட டேபிள் வேல்யூல 4 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க என்ன சொல்லிடலாம் நம்ம? calculated value is less than table value. So calculate value less than table value அப்படின்றதுனால H0 is accepted. H0 accept பண்றோம். It means lifetime of 4 samples are same. அங்க எந்த டிஃபரன்ஸும் இல்லை, நாலுமே சேம்னு சொல்லிடுறோம். இதுதான் ஒன் வே கிளாசிஃபிகேஷன். ஒரே ஒரு ஃபேக்டர் செக் பண்றோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம 2 வே கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம்.